இல்லாமல் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதிகாரிகளை இந்த ஆட்சியால் ஆட்டி படைக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் அவருடைய துணையோடு தான் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றதாக நான் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தியை சொன்னார்கள். ஒரு நகரத்துடைய மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்பனை செய்வது என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறாது. நான் சொன்னதை போல இன்றைக்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாவிலேயே இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமென மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இவருடைய அலட்சியத்தின் காரணமாக, செயலற்ற தன்மையின் காரணமாக, நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது. ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது 60 பேர் மரணம் அடைந்ததாக. கிட்டத்தட்ட 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்பபடி 58 பேர் இறந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலே தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள், மேலும் ஒருவர் இறந்து விட்டார், இப்பொழுது 59 ஆகிவிட்டது என்று சொல்கிறார். அதே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார். இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது. அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள். தற்காலிக மேடை மாவட்ட செயல் அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, காற்றை எப்படி தடை செய்ய முடியாது, அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன். யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகின்றது? தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீ வேல் கும்பகரன் போல் தூங்காதே, இனி போய் விழிப்போடு இருந்து செயல்படு. அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்களுடைய, ஏழை மக்களுடைய உயிர் பறிபோகிறது. அதையெல்லாம் காக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்ல, நீதி கிடைக்க வேண்டும்.
நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவலர் துறை வைத்தோ இல்ல அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாக நீதி கிடைக்காது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள். பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரியதை போல சிபிஐ விசாரணைக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் 2023 அன்று விலைமதிக்க முடியாத 22 உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய நிலை என்ன, பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன, இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்தார்கள், அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எபைகாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் இறந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு? அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா, முடக்குவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது. எத்தனையோ முறை நாங்கள் பார்த்து விட்டோம். அடக்குமுறையை கண்டு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. இங்கே மேடையில் இருக்கட்டும் சரி, இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கட்டும் சரி, எவ்வளவோ போராட்டத்தை சந்தித்தவர்கள், எத்தனையோ முறை சிறை சென்றவர்கள். இந்த அநீதி அளித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அதிமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே 3 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியை இந்த எல்இடியில பாருங்க. செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீடைல் விவரங்களுக்கு போனோம்னா அதுல வந்து ஒரு 3 டெத்து நடந்ததா வந்து இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நடந்த இறக்கம் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. அது இல்லாம 2 பேர் வந்து வேற டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து 11 செய்தி பற்றி விளக்கம் நம்ம ஆக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உண்மையை மறைத்து போய் பேசுகின்றார். உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அவர் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்?
ஒருவர் வயிற்று வலி காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக சொல்கிறார். மற்றொருவர் வயது முதிர்ப்பின் காரணமாக இறந்து விட்டதாக சொல்கிறார். இன்னொருவர் வலிப்பு வந்து இருந்ததாக சொல்கிறார். இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள். பல பேர் துக்கத்தை வந்தவர்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், இது வதந்தியை நம்ப வேண்டாம். யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார், வதந்தியை நம்ப வேண்டாம். கள்ளச்சாராயம் குடித்து இந்த 3 பேர் இறக்கவில்லை, அந்த காரணத்தையும் சொல்லிவிட்டார். இதனால் மக்கள் நம்பினார்கள், ஏழை மக்கள் நம்பினார்கள். துக்கத்துக்கு வந்தவர்களும் மது அறிந்து குடித்தார்கள். அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது ஒரு பெண்மணி சொல்லுகிறார், அதையும் இந்த பகுதியில் எடுத்த படம், அதையும் பாருங்கள். அரசாங்கம் இதுக்காக ஒரு இதுவும் முடிவும் எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. அரசாங்கம் இதுக்காக ஒரு இதுவும் முடிவும் எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. இது அரசனுடைய கைலாகத்தனம், அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு பல பேர் உயிரிழந்ததற்கு காரணம் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்படி அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அரசு அதிகாரிகளை பலி கொடுத்து இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத உயிரினம் பறிபோய் இன்றைக்கு நிலைகுலைந்து இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய வியாபாரி ஒருவர் அவர் வீட்டிலிருந்து விற்பனை செய்திருக்கின்றார். அவருடைய கதவிலே யாருடைய படம் ஒட்டப்பட்டுகின்ற செய்தியும் நீங்கள் பாருங்கள். ஆக ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்போடு, ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டுகின்றது நிரூபணமாகிறது. இல்லாவிட்டால் இந்த கள்ளக்குறிச்சி மைய பகுதியில் விற்க முடியுமா? அதிகமாக மக்கள் நடமாடும் கூட பகுதியில் விற்க முடியுமா? ஆகவே இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம். அதே போல போன வருடம் 2023 வருடம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்பொழுது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளச்சாராய ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று ஊடகத்தின் வாயிலாக, செய்தியின் வாயிலாக கருத்து தெரிவித்தார். அந்த காட்சியும் இந்த திரையிலே பாருங்கள். மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனை அடுத்து என்னுடைய அறிவுரையின் பேரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலை தொடர தொய்வின்றி கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்திட வேண்டும். இது குறித்து வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க. இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தார். இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? போதைப்பொருள் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? கள்ளச்சாராயம் விற்க என்ன நடவடிக்கை, விற்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார்? எதுவுமே இல்லை. கூட்டம் போடுவார், செய்தி சொல்லுவார், அதோட வேலை முடிந்து விட்டது.
நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர். நீங்க ஒரு வருடமாக பல கூட்டங்களை நீங்க தலைமைச் செயலகத்திலே நடத்தினீர்களே, ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்கின்றீர்கள். கடந்த ஆண்டும் கள்ளச்சாராயினால் மரணம் அடைந்த போது பேட்டி கொடுத்தீர்கள். நீங்கள் கடுமையான இரும்பு கரம் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கின்றால் போதைப் பொருளை தடுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு இன்றைக்கு ஏதேதோ பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த போராட்டத்தை அரங்கேற்றுகிறது. நாங்கள் அரங்கேற்றிலை. உங்களுடைய கையிலாகாத தருணமாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்களே, அப்பொழுதே இருந்து இப்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். அந்த தவறை சுட்டிக்காட்டி தான் நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். விலைமதிக்க முடியாத உயிருக்கு யார் பொறுப்பு? விடியா முதலமைச்சர் தான் பொறுப்பு. அதோட நாங்கள் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அண்ணா திமுக எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். அறிவிச்சவர் செந்தில்குமார் இருக்கின்றார். இங்கே அவரும் எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கேட்கின்றோம். இன்றைக்கு அப்பாவி மக்கள் 58 பேர் உயிரிழந்து விட்டார்கள். பல பேர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது அபாய கட்டத்தில் இன்னும் தாண்டவில்லை. பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கள்ளச்சாரை விற்பனை செய்தவர்கள் யார்? இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார்? இவருக்கு துணை போனவர்கள் யார்? அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எத்தனையோ முறை நாங்கள் வற்புறுத்தி சட்டப்பேரவை தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேச வேண்டும் என்று சொன்னால் இது மக்களுடைய பிரச்சனை தானே, வேறு எந்த பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை தான் நான் பேசுவேன் என்று அவரிடத்தில் கேட்டேன். இதை விட வேறு என்ன பிரச்சனை இருக்கின்றது? நாட்டிலே முக்கிய பிரச்சனை இப்பொழுது நாள்தோறும் ஒவ்வொரு உயிரை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசுடைய கவனத்திற்கு சுட்டிக்காட்டி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக பல முறை சட்டமன்றத்திலே நான் பேச எழுத முற்பது அனுமதி கொடுக்கவில்லை. சட்டப்பேரவை தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை வெளியேற்றினார்கள். இன்றைக்கு சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான். சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான். சட்டத்துக்கு விதிக்கும் மக்கள் அல்ல. எல்லா சட்டமுமே மக்களை வாழ வைப்பதற்காக போடப்பட்ட சட்டம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே அந்த நிலையில் சர்வாதிகார போக்கை கடைபிடித்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு புறம்பாக பேசுகிறார், மரபுக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு ஆணையிட்டு அதன் பேரிலே சட்டமன்றம் கூட்டப்பட்டு அப்பொழுது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவரோடு இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை காப்பாற்றினார்கள் என்று விவரத்தை எல்இடியிலே பாருங்கள். இது என்ன குறை? போங்க, உங்க இடத்துக்கு போங்க. நீங்க உங்க இடத்துக்கு போங்க. சரி, உங்க இடத்துக்கு போங்க. இடத்துக்கு போங்க. என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? முதல்ல போய் உட்காருங்க. முதல்ல போய் உட்காருங்க. இப்படி சட்டமன்ற மரபுக்கு மீறி அநாகரிகமாக நடந்து கொண்டது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும். நாங்கள் அப்படி சட்டமன்றத்தில் நடந்து கொள்ளவில்லை.
கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று தான் நான் அனுமதி கேட்கின்றோம். நாங்கள் என்ன அவை மீறிலே நடந்தோம், அவன் மரபுக்கு மீறி நடந்தோம். மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை சட்டமன்றத்தினால எழுப்ப முடியும். பிரதான கட்சியுடைய வேலை அதுதானே. நியாயம் கிடைக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர் மரபை மதிக்கவில்லை என்று சொல்கிறார். மரபை மதிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே வேளையில் இன்றைக்கு எப்படி 2017 சட்டமன்றத்திலே அந்த சட்டமன்ற மரபை எப்படி மீறினார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றிலே மறக்க முடியாத நிகழ்வுகள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆக மக்களுடைய பிரச்சனையை எழுப்புவதற்கு தான் சட்டமன்றம். இன்னைக்கு விலைமதிக்க முடியாத உயிர்கள் தினந்தோறும் போய்கொண்டிருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்தி அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு எதையோ பேசி இதை மழுப்ப பார்க்கிறார் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். நான் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை, சிகிச்சை பெறுவர்களை பாதித்தேன். அப்பொழுது முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை. ஏதோ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அங்கங்கே மருத்துவர்கள் இருந்தார்கள். முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால், உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் ஏழை மக்களுடைய விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இன்னும் காப்பாற்றிருக்கலாம். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விஷ முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஃபோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினா தான் அது குணமாகும். அந்த மருந்து இல்லை. அதை சொன்னா உடனே பேட்டி கொடுக்குறாங்க. அதற்கு என்ன சொல்றாங்க? அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை ஒமிப்ரசோல், அந்த மாத்திரை காட்டி இதை தெரிவிக்கிறார். நான் ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஸ்டாலின் போல நான் அல்ல. நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை. ஆக மக்கள், அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவர்களுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார்கள். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை தான். அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற. நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்பிரிசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்தால் விஷச்சாராயம் அருந்தியவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்பிரிசோல் என்கின்ற ஒரு மருந்து இல்லை, கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இந்த ஓம்பிரிசோல் என்கின்ற மருந்து 4,42,00,000 மருந்து கையிருப்பிலே இருக்கிறது. நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஒமிப்ரசோல். அவர் சொன்னது ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஒமிப்ரசோல் விஷ முறிவு அப்படின்னு இதுலயே கொடுத்திருக்கிறாங்க. இதில் ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒமிப்ரசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டா தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். சவால் விடும்போது இதை வேண்டும் என்று திட்டமிட்டு இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பேச சொல்றார். அது மட்டும் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன்னு சொல்றார். நான் என்ன இதுக்காக நான் வேண்டுமென்றே சொல்றேன். இன்னைக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமென மதிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோட, எவ்வளவு கொந்தளிப்போட இன்னைக்கு இறந்தவர் குடும்பங்கள் சோகத்தில் இருக்கின்றார்கள். எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை, முறையான மருந்து
பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறுவதற்கு முன்பு, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவைத் தலைவரும் அளிக்கிறார். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகிறது, கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார். கிடப்புல போட்டாங்க. அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம். எவ்வளவு 153 பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. அதோடு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்ச செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவரை நாடி சொல்லுகிறார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில ஒன்றியத்தில் பேரை குறிப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகின்ற அன்று காலையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நேரிலே சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் இங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று செய்தி சொல்லுகிறார். எவ்வளவு சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. அதனால் விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்க என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே வந்து சிகிச்சை பெறுவர்களை பார்த்துவிட்டு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்கிறார், இப்படி கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து சொல்றார். இத்தனையும் எம்எல்ஏவே கொடுத்திருக்கிறார், வேற யாரும் கொடுக்கல. எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இடத்திலே நேரிலே சொல்கிறார், தொலைபேசி மூலமாக சொல்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகள், ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை வந்தது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே 6 மாதத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இன்றைக்கு அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரிகளே சொன்னார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது, போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது, கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இது உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டால் தெரியும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் இது குறிப்பிடுகிறேன். ஆனால் உயர் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை. அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்ப ஓய்வு பெற்று இன்றைக்கு சென்றிருக்கின்றார். இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க? மலையில காய்ச்சறாங்கிறாங்க. எப்படி ஒருத்தரும் தெரியாத காய்ச்ச முடியும்? இதுலயும் ஆளுங்கட்சி பிரமுகர் ஈடுபட்டதுக்காக தகவல் வருகிறது. அங்கே வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அவர் மேல கேஸ் போடுறாங்க. அப்பாவி மக்கள் ஏதாவது விறகு கொண்டு வந்தா அவர் மேல கேஸ் போடுறாங்க. ஆனா பேரலா சாராயம் காய்ச்சறாங்க, அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள். ஏன் காய்ச்சும் போது புகை வராதா? அதை கண்டுபிடித்து அதை அழிக்க கூடாத வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இதுவரை வனத்துறை அதிகாரிகளை பற்றி இந்த அரசு எந்தவித ஒரு கவனமும் செலுத்தவில்லை. எங்க காய்ச்சறாங்க, அந்த காய்ச்சற இடத்தை தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராயம் இங்கே வராதல்லவா?
இதையெல்லாம் கையிலாத அரசு. ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் செயலகத்திலே கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இன்றைக்கு இந்த போதைப் பொருள் ஒழிக்க முடியாது. ஏன்னா அவன் கட்சிக்காரன் தான் செய்யறான், எங்க போய் ஒழிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, 2022 காவல்துறை மானிய கோரிக்கை, அந்த மானிய கோரிக்கை புத்தகத்தில் 20 பக்கம் இடம்பெற்றிருக்குது. அதுல பள்ளிக்கு அருகில, எங்க பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக